Hello students, 11th standard English quarterly examsக்கு என்னென்ன கொஷின்ஸ்லாம் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரீவியஸ் இயரோட எல்லா குவார்ட்டர்லி எக்ஸாம்ஸ்க்கான கொஷின் பேப்பர் அனலைஸ் பண்ணி உங்களுக்கு இந்த வீடியோஸ் கொடுத்துருக்கேன். வெரி 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 இம்பார்ட்டன்ட். வெறும் கொஸ்டின் ஆன்சர் மட்டும் சொல்லலை பிள்ளைங்களா. இந்த வீடியோவில் எதை வச்சு படிக்கணும், உங்களுக்கு நோட்ஸ் கொடுத்துருக்கேன், இம்பார்ட்டன்ட் மினி மெட்டீரியலோட நோட்ஸு. ஸோ அதோட பிடிஎஃப் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ போய் பாருங்கள். இந்த வீடியோவில் நிறைய முக்கியமான விஷயங்கள் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணியிருக்கேன். நான் சொல்லக்கூடிய இந்த விஷயங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா 100% நீங்கள் இங்கிலீஷில் 90+ தாராளமாக எடுக்கலாம். 90 to 95+ தாராளமாக எடுக்கலாம். உங்களுக்கு ஒரு மாடல் கொஷின் பேப்பரும் கொடுக்க போகிறேன். ஸோ வீடியோ லென்த்தியாக போகும்னு ஃபீல் பண்ண வேண்டாம். முழுக்க முழுக்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா ப்ளீஸ் ஹை பாயிண்ட்ஸ் கொடுங்க, லைக் பண்ணுங்கள். நிறைய பேர் லைக் பண்ண மறந்துடுறீங்க. கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணிங்க அப்படின்னா தொடர்ச்சியாக வீடியோஸ் போடுறதுக்கு எனக்கு ஒரு பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். சரிங்களா? வாங்க என்னென்ன இம்பார்ட்டன்ட் அப்படின்றத முதல்ல தெளிவாக பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு உங்களுக்கு நான் இம்பார்ட்டன்ட் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் மாடல் கொஷின் பேப்பர் கொடுத்துட்டு அதுக்கடுத்தது நோட்ஸ் என்ன அப்படின்றத கொடுக்குறேன். ஸோ இது வெறும் குவார்ட்டர்லிக்கு மட்டும் இல்லைங்க, பப்ளிக்லையுமே நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ. 11th குவார்ட்டர்லி எக்ஸாம்ஸ்க்கான இம்பார்ட்டன்ட் கொஷின் செக்ஷன் 1, அதாவது பார்ட் 2ல் உங்களுக்கு செக்ஷன் 1 21லேருந்து 26 வரையும் என்ன கொஷின்ஸ்லாம் கேட்க இருக்காங்க. இதில் உங்களுக்கு எனி 4, அதாவது 6 கொஷின்ஸ் கொடுத்துட்டு எனி 4 கொஷின்ஸ் கேட்குறாங்க. டோட்டலாக பார்த்தீங்கன்னா இதில் உங்களுக்கு ஒரு 15 கொஷின்ஸ் கொடுத்துருக்கேன் நான். அதாவது எல்லா கொஷின் பேப்பரும் அனலைஸ் பண்ணி ஆல் டிஸ்ட்ரிக்ட் கொஷின் பேப்பர் கலெக்ட் பண்ணி அதிலேருந்து கொடுத்துருக்கிறது. போய்டிக் லைன் கொடுத்துட்டு அதுலேருந்து கொஷின். பட் நவ் தே ஒன்லி லாஃப் கொஷின் நான் ரீட் பண்ண வீடியோ லென்த்தியாக போகும். பாருங்கள். ஃபர்ஸ்ட் கொஷின் யூனிட் 1லேருந்து போயம்லேருந்து கேட்டிருக்காங்க. போர்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 யூனிட்ஸ் தான். ஸோ இந்த 3 யூனிட்ஸில் நீங்கள் எதெல்லாம் அடிக்கடி ரிப்பீட்டடாக கேட்ட கொஷின்ஸோ அதெல்லாம் படிச்சிங்கனாவே கண்டிப்பாக சூப்பராக மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம். இது யூனிட் 1லேருந்து கேட்டிருக்குது. வித் ஆல் மை ஹார்ட் இந்த கொஷின் பார்த்தீங்கன்னா யூனிட் 2லேருந்து கேட்டிருக்காங்க. அடுத்து 1 இன்ஃபேண்ட் க்ரோஸ் அப், இது எந்த யூனிட்டை நான் நோட் பண்ணலை. தெரிஞ்சவங்க கொஷின் நம்பர்ஸ்க்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தது காக்டெயில் ஃபேஸு, இதுவும் பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்து 5th ஒன் பார்த்தீங்கன்னா இஃப் திஸ் பிலீவ் ஃப்ரம், இந்த கொஷின் யூனிட் 3லேருந்து கேட்டிருக்காங்க. அடுத்து அண்ட் இட்ஸ் மை ஃபெய்த் தட் எவ்ரி ஃப்ளார், இந்த கொஷின் யூனிட் 3. அடுத்து யூனிட் 2 வெல் ஈகோ இட் மைட் பி ப்ளீஸ்டு, இதுவுமே யூனிட் 2. அதுக்கடுத்து 8th கொஷின் பார்த்தீங்கன்னாக்கா மோஸ்ட் ஆஃப் ஆல், இது யூனிட் 1லேருந்து கேட்டிருக்காங்க. அடுத்து ஐ ஹாவ் லேர்ன் டு வியர், இந்த கொஷின் பார்த்துக்கோங்க. அடுத்து ஷோ ஒன்லி மை டீத் லைக் எ ஸ்னேக்ஸ் பேர் ஃபேங்க்ஸ். அடுத்து 11th ஒன் and I have learned to laugh with only my teeth. 12th question, but zealous athletes play so rough they do not ever in the dealings consider, இந்த question பாருங்க. 13th one, buy tickets worth the radium to watch you gamble in the stadium. 14th one, in that sweet mood when pleasant thoughts. அடுத்து 15th one, and I must think do all I can that there was pleasure there, இது யூனிட் 3. நல்லா கவனிங்க. வெறும் 15 கொஷின்ஸ் தான் கொடுத்துருக்கேன். சரிங்களா? இந்த பிடிஎஃப் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ ரொம்ப நேரம் வீடியோ அப்படியே ஃபுல்லாக நான் ரீட் பண்ணிகிட்டே போனேன்னா உங்களுக்கு வீடியோ லென்த்தியாக போயிடும். ஸோ நான் பிடிஎஃப் கொடுத்துட்றேன். என்னென்ன இருக்குன்றதை மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், அதை மட்டும் கேட்டுக்கோங்க. சரிங்களா? ஏன்னா படிக்கிறதுக்கு உங்களுக்கு டைம் பத்தாது. வீடியோ லேட்டாக போட்டதுக்காக முதல்ல எல்லாரும் என் மேலே கோவத்தோடு இருப்பீங்க, கோச்சிக்காதீங்க. எல்லாருக்கும் சாரி சொல்லிக்கிறேன். சிச்சுவேஷன் சரியில்லை, அதுதான் என்னால் வீடியோ போட முடியல. அடுத்து 27லேருந்து 30 உங்களுக்கு கிராமர் பார்ட்டு. இதில் என்னென்னா கொடுத்துருக்காங்க பாருங்கள். முழுக்க முழுக்க எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேருந்து கேட்ட கொஷின்ஸ்லேருந்து தான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இதை மிஸ் பண்ணிடாதீங்க. எனி 2 ஆஃப் த ஃபாலோயிங் வித் ரெஃபரன்ஸ் ஆஃப் த கண்டெக்ட்ஸ் கேட்குறாங்க இல்லையா? இதில் 31, 32, 3. ஸோ இந்த 3 கொஷின்ஸ்லேருந்து உங்களுக்கு 2 கொஷின் எழுதணும். ஒன்ஸ் அப்பான் அ டைம் எல்லாமே கொஷின் பேப்பர்லேருந்து கொடுத்த கொஷின்ஸ். ஓகே, யூனிட் 1லேருந்து கேட்டிருக்காங்க. அடுத்து அத்லெட்ஸ் ஐ வில் ட்ரிங்க், அடுத்து ஐ ஹாவ். ஸோ பார்த்துக்கோங்க. மொத்தம் ஒரு எத்தனை கொஷின், ஒரு 10 கொஷின் கொடுத்துருக்கேன். யூனிட் 1, யூனிட் 2, யூனிட் 3. இதில் மட்டும் நான் கொடுத்துருக்கிறத மட்டும் படிங்க, மற்றதெல்லாம் பார்க்கவே தேவை கிடையாது. அடுத்து செக்ஷன் 2ல் 3 மார்க்ஸில் 34, 35, 36 வருது இல்லையா? இதில் உங்களுக்கு என்னென்ன கொஷின்ஸ்லாம் வருது,
இதுலேயும் கொடுத்துருக்கேன். இதை பார்த்துக்கோங்க. யூனிட் 2, யூனிட் 3, யூனிட் 1, அதாவது ரிப்பீட்டடாக எல்லா டிஸ்ட்ரிக்ட்லையும் திரும்ப என்னென்ன கொஷின்ஸ்லாம் கேட்டிருந்தாங்க அதை மட்டும் கொடுத்துருக்கேன். ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லான கொஷின். உங்களுக்கு டெக்ஸ்ட் புக்கில் மார்க் பண்ணி கொடுக்க பாருங்க. நான் வெறும் 11 கொஷின்ஸ் தான் கொடுத்துருக்கேன். அப்போனா பார்த்துக்கோங்க, இந்த 11 கொஷினுமே அவ்வளோ ஒரு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். கிட்டத்தட்ட வந்து ஒரு 16 கொஷின் பேப்பர் கலெக்ஷன்லேருந்து இது கொடுத்துருக்கிறது. ஸோ தயவு செஞ்சு கேர்லெஸ்ஸாக விட்டுற வேண்டாம். புரியுதுங்களா? அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்கா செக்ஷன் 3ல வந்து 37, 38, 39, 40 இந்த ஒரு 4 கொஷின்ஸ்ல இருந்து 3 கொஷின்ஸ் அட்டன் பண்ணுற மாதிரி வருது. ஓகேங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா நோட்டீஸ் ரைட்டிங், அடுத்து லெட்டர் ரைட்டிங். ஸோ இது எல்லாமே பார்த்துக்கோங்க. ஓகே. அடுத்தது பேங்க் அக்கௌண்ட் ப்ராசஸிங், ஓப்பனிங் பேங்க் அக்கௌண்ட், அதோட ப்ராசஸிங், ப்ரிப்பேரிங் பிரெட் சாண்ட்விட்சு. ஸோ இது எல்லாமே டயலாக் ரைட்டிங், நோட்டீஸ், இது எல்லாமே கொஷின் பேப்பர்லேருந்து கொடுத்துருக்கேன். வெரி 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 இம்பார்ட்டன்ட். ஓகே. இதில் வந்து எத்தனை கொஷின்ஸ் இருக்குது மொத்தம் பார்த்தீங்கன்னா ஒரு 14 கொஷின்ஸ் இருக்குது. ஓகே. அதுக்கு அடுத்தது 5 மார்க்ஸ் முக்கியமான ஒரு பார்ட். இந்த வந்து உங்களுக்கு போயம் 1, போயம் 2, போயம் 3, ப்ரோஸ் 1, ப்ரோஸ் 2, ப்ரோஸ் 3 இந்த 3லேருந்து தான் கேட்டிருக்காங்க. அந்த 3 இதெல்லாம் அதிகபட்சமாக வந்து எல்லா டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க. அதை தான் பார்க்க போகிறோம். டோட்டலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 41, 42 இந்த கொஷின்ஸ் வந்து உங்களுக்கு கொஷின் பேப்பரில் 41, 42ல் வரக்கூடிய கொஷின்ஸ் தான் கொடுத்துருக்கு. வெரி இம்பார்ட்டன்ட். யூனிட் 1ல் ப்ரோஸில், அடுத்து யூனிட் 2 போயம், யூனிட் 1 போயம், யூனிட் 3 ப்ரோஸு, யூனிட் 2 போயம், யூனிட் 3 போயம், யூனிட் 2 ப்ரோஸு, யூனிட் 1 ப்ரோஸு, யூனிட் 1 போயம், அடுத்து யூனிட் 3, அடுத்து யூனிட் 3 ப்ரோஸு, போயம். நல்லா கவனிங்க. இதில் ஒரு 11 கொஷின் இருக்கு இல்லையா? இந்த 11 கொஷினில் நீங்கள் எப்படி படிக்கணும் அப்படின்னா யூனிட் 1, யூனிட் 2 இது ரெண்டுமே நீங்கள் பார்த்தீங்கன்னாவே போதும். சரிங்களா? அழகாக வந்து அட்டன் பண்ண முடியும். ஓகே. இதில் கொடுத்துருக்க கொஷின்ஸ் எல்லாமே ப்ரீவியஸ் இயரில் எல்லா டிஸ்ட்ரிக்ட்லையும் கேட்ட கொஷின்ஸ். ஸோ யோசிக்காதீங்க, இதை மட்டும் படிங்க போதும். அடுத்து டெவலப் த ஹின்ஸு, இதுவுமே வந்து உங்களுக்கு கொஷின் நம்பர் 43ல் கேட்குறாங்க. யூனிட் 3லேருந்து சப்ளிமெண்ட்ரி ரீடர்லேருந்து கேட்டிருக்காங்க. டென்டிஸ்ட் கிளினிக், அது இது 2 ஃப்ரெண்ட்ஸ் மேட் பேக் மீட், அது பார்த்துக்கோங்க. யூனிட் 1லேருந்து சப்ளிமெண்ட்ரி, அடுத்து யூனிட் 2 சப்ளிமெண்ட்ரி. ஸோ ஃபஸ்ட்டு 2 யூனிட் ரெடியானாவே ஈஸியாக இதை அட்டன் பண்ணிடலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா 45 லெட்டர் பாருங்கள். எடிட்டர் ஆஃப் அ நியூஸ் பேப்பர், புக் செல்லர் பிளேசிங் அன் ஆர்டர், ஃப்ரெண்ட் நரேட்டிங் யுவர் ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஆன் ஸ்டேஜ், ஹெட்மாஸ்டர் ஆஃப் யுவர் ஸ்கூல் ரெக்வஸ்டிங் ஹிம் டு ஹெல்ப் யூ, டூப்ளிகேட் மார்க் ஷீட்டு, அடுத்து நியூஸ் பேப்பர் ஆர்டிக்கல், வாட்டர் கன்சர்வேஷன். இது எல்லாமே படித்து தான் ஆக வேண்டும். ஏன்னா இந்த 7 கொஷினுமே நிறைய டிஸ்ட்ரிக்டில் ரிப்பீட்டடாக மாற்றி கேட்டிருக்காங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் படிச்சிங்கன்னாவே ஈஸியாக வந்து மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். வெறும் கொஷின் பேப்பர்லேருந்து மட்டும் கொடுத்துருக்கேன். புரிஞ்சுதுங்களா? ஸோ இதில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் அப்படின்றது உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும். இப்போ அடுத்ததாக நம்ம ஒரு மாடல் கொஷின் பேப்பர் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இங்கிலீஷ்க்கான நோட்ஸ் பார்ப்போம். எல்லாத்துக்குமான பிடிஎஃப் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். யோசிக்க வேண்டாம், அழகாக உட்காந்து படிச்சுக்கோங்க. சரிங்களா? கண்டிப்பாக வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா ஹை பாயிண்ட்ஸ் கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், முடிஞ்சால் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். பிள்ளைங்களா, சேனலோட க்ரோத் ரொம்ப ஸ்லோவாக இருக்குது. உங்களுக்காக நிறைய வேலை பார்க்குறோம், ஆனாலும் சப்போர்ட் பண்ண மாட்டேறீங்க. நீங்கள் சப்போர்ட் பண்ணால் தான் எனக்கும் ஒரு பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். நிறைய வீடியோஸ் கண்டினியூ நம்ம போட முடியும். ஓகே, வாங்க அடுத்தடுத்து பார்த்துருவோம். இங்கிலீஷ் 11க்கானது குவார்ட்டர்லி எக்ஸாமுக்கான மாடல் கொஷின் பேப்பர் பார்க்குறீங்க. 90 மார்க்ஸ்க்கு எக்ஸாம்ஸ் நடக்குது. 21 மார்க் கொஷின்ஸ் கொடுத்துட்றாங்க. அதில் ஃபஸ்ட்டு 3 வந்து சினானிம்ஸ், நெக்ஸ்ட்டு 3 பார்த்தீங்கன்னா ஆன்டனிம்ஸு, அதுக்கடுத்தது 7th 1 காம்பவுண்ட் வேர்ட்ஸு, அடுத்து கொஷின் டேகு, அடுத்தது பார்த்தீங்கன்னா எக்ஸ்பேண்டட், நெக்ஸ்ட் ஒன் ப்ரிஃபிக்ஸு, அதுக்கு அடுத்தது மீனிங் ஆஃப் த ஃபாரின் வேர்டு, நெக்ஸ்ட் ஒன் சிங்கிள் வேர்டு, அடுத்தது சூட்டபிள் ப்ரிப்போசிஷன், அடுத்தது இடியம், அதுக்கடுத்தது பேட்டர்ன் ஆஃப் த சென்டென்ஸ், அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா கிளிப்டு ஃபார்ம். உங்களுக்கு fill in the blanks-ஆக கொடுத்துருக்காங்க. ஆர்டிக்கிள், அதுக்கடுத்தது 18th ஒன், இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு fill in the blanks-ஆக கொடுத்துருக்காங்க. அடுத்தது சிலபிள்ஸு, அதுக்கடுத்தது ரிலேட்டிவ் ப்ரோனவுன். ஸோ இது எல்லாமே கிராமர்லேருந்து 1 மார்க் கொஷின்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் என்னெல்லாம் படிக்கணும் உங்களுக்கு நோட்ஸ் நான் கொடுக்குறேன். ஸோ அதெல்லாம் பார்த்துக்கோங்க. ஸோ 21 மார்க் கொஷின்ஸ். ஸோ இந்த 1 மார்க்ஸ் நீங்கள் ஃபுல் மார்க்ஸ் எடுக்கிறதுக்கு நோட்ஸ் நான் கொடுக்குறேன், அதை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து 2 மார்க்ஸில் பாருங்கள், இந்த கொஷின்ஸ் நம்ம ஆல்ரெடி இம்பார்ட்டன்ஸ் சொல்லியிருந்தோம் இல்லையா, அது எல்லாமே பாருங்கள். இதுலேயே நிறைய கொஷின்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ரிப்பீட்டடாக
எல்லா சப்ஜெக்ட்டுமே பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து இங்கிலீஷ்னு இல்லை பிள்ளைங்களா, ரிப்பீட்டடாக எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயுமே ஒரு இம்பார்ட்டன்ட் அப்படின்னா அந்த இம்பார்ட்டண்ட்டை தான் கொடுக்குறாங்க. ஸோ அதனால தான் அந்த இம்பார்ட்டண்ட்டெல்லாம் முதல் 100% படிங்கன்னு நான் சொல்கிறது. ஸோ இது எல்லாமே நல்லா படித்து வச்சுக்கோங்க சரிங்களா, அப்ரிசியேஷன் கொஷின்ஸ். ஓகே, அதுக்கு அடுத்தது என்ன கேட்டிருக்காங்க, செக்ஷன் 2ல் 2 மார்க்ஸில் உங்களுக்கு 4 கொஷின்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் 3 அட்டன் பண்ண சொல்லியிருக்காங்க. கிராமர் பார்ட், வாய்ஸு, சென்டென்ஸு, பேசிவ் வாய்ஸு, அடுத்து கரெக்ட் டென்ஸ் ஃபார்ம் ஆஃப் த வேர்பு. ஸோ இதெல்லாம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து உங்களுக்கு பார்ட் 3ல் செக்ஷன் 1ல் ரெஃபரன்ஸ் டு த கான்டெக்ஸ்ட். நம்ம இப்போ பார்த்தோம் இல்லையா, ரெஃபரன்ஸ் டு த கான்டெக்ஸ்ட் உங்களுக்கு கிட்டத்தட்ட நான் ஒரு 11 கிட்ட சொல்லியிருந்தேன். ஸோ அது எல்லாமே இதில் இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்கிறது தான். ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. செக்ஷன் 2ல் 3 மார்க் கொஷின்ஸில் 3 கொடுத்துட்டு இதில் வந்து 2 எழுத சொல்கிறாங்க. இதெல்லாம் வந்து உங்களுக்கு கொஷின் ஆன்சர்ஸ். ஓகே, இந்த கொஷின் ஆன்சர்ஸ் நான் என்னென்ன கொடுத்துருக்கேனோ அதெல்லாம் முதல் படிங்க. இதில் இருக்கிறதையும் பார்த்துக்கோங்க. இது போக என்ன படிக்கணும்னு சொல்கிறேன், அதையும் நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து செக்ஷன் 3ல் பார்த்தீங்கன்னா நோட்டீஸு உங்களுக்கு இது எல்லாமே கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. 3 மார்க் கொஷின்ஸ் எனி 3 சொல்லியிருக்காங்க. மொத்தம் எத்தனை கொடுத்துருக்காங்க, 4 கொடுத்துட்டு 3. ஸோ இதையும் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து பார்ட் 4ல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 மார்க் கொஷின்ஸ் கொடுத்துருக்காங்க. 2 டீட்டெயில் கொடுத்துட்டு அந்த 2 வந்து உங்களுக்கு அட்டன் பண்ண சொல்லியிருக்காங்க. ஆன்சர் த ஃபாலோயிங் இன் எ பேராகிராஃப் ஆஃப் அபவுட் 150 வேர்ட்ஸ். சாரி 2 இல்லை, 2லேருந்து 1 மேரிகாம் 1 கொடுத்துருக்காங்க, இன்னொன்று ஆத்தர்ஸ் ரிலேஷன்ஷிப்பு. ஸோ நீங்கள் என்ன பொறுத்தவரையும் நான் சொல்லக்கூடிய அட்வைஸ் என்னென்னா, ஃபஸ்ட்டு 2 சாப்டர் நீங்கள் ஃபஸ்ட்டு 2 யூனிட் ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் சரிங்களா. அதேமாதிரி போயம்லேயும் ஃபஸ்ட்டு 2 போயம் நல்லா தரவாயிடுங்க. ஒன்ஸ் அப்பான் அ டைம் கேட்டிருக்காங்க. அடுத்தது Wordsworth says man is cruel to other man. ஸோ இதை பார்த்துக்கோங்க. How does he justify his view? ஓகே, ஸோ பேராகிராஃப்கான நோட்ஸுமே நான் உங்களுக்கு கொடுக்குறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா சப்ளிமெண்ட்ரி ரீடரில் உங்களுக்கு 2 கொடுத்துட்டு 1 எழுத சொல்கிறாங்க. ஸோ இதையும் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இதுவுமே வந்து ஃபஸ்ட்டு 2 ஸ்டோரி நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. சம்மரி ரைட்டிங் கொடுத்துருக்காங்க. அதிலே 6ன்னு கொடுத்துட்டு உங்களுக்கு ஒரு பேராகிராஃப் கேட்குறாங்க. ஃபேவரட் டிஷ் வந்து உங்களை அதை பற்றி எழுத சொல்கிறாங்க. அதுக்கடுத்து 45ல் வந்து ஃபிசிக்கல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் ஆஃப் யுவர் ஸ்கூல் லெட்டர் ரைட்டிங். அதுக்கு இன்னொரு லெட்டர், இது அல்லது அதுன்ற மாதிரி, அதாவது ஃப்ரெண்ட்ஸ் கங்க்ராச்சுலேட்டிங் ஹிம் ஆர் ஹர் ஆன் ஹிஸ் சக்ஸஸ் இன் நீட் எக்ஸாம். அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா ஸ்பாட் த எரர். ஸோ ஸ்பாட் த எரரில் என்னெல்லாம் படிக்கணுன்றதை உங்களுக்கு நோட்ஸ் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. அந்த நோட்ஸ்லாம் உங்களுக்கு பப்ளிக்கே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா. ஸோ அதுக்கடுத்தது ஃபில் இன் த பிளாங்க்ஸு, அதுக்கப்புறம் ஒரு பேசேஜ் கொடுத்துட்டு அதுலேருந்து உங்களுக்கு கொஷின்ஸ் கொடுத்துட்றாங்க சரிங்களா. அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா இதில் பி 1 கொடுத்துட்டாங்க. ரைட் அண்ட் ஆர்டிக்கல் இன் அபவுட் 150 வேர்ட்ஸ் ஸ்கூல் மேகசைன். ஸோ கண்டிப்பாக இது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். செக்ஷன் பியில் போயம்லேயும் ப்ரோஸ்லேயும் என்னெல்லாம் பார்க்கணும், 21 to 27ல் உங்களுக்கு கொஷின்ஸ் கொடுக்குறாங்க இல்லையா. ஸோ போயட்ரி அப்ரிசியேஷன். ஸோ ஒன்ஸ் அப்பான் அ டைம். ஸோ இதை பார்த்துக்கோங்க. அதில் என்னெல்லாம் இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்காங்க அதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து போயம் டு கன்ஃபெஷன் ஆஃப் அ பாண்ட் ஸ்பெக்டேட்டர், அதை ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து போயம் 3. இது எல்லாமே கொடுத்துருக்கோம். இது ஒரு பப்ளிக்குக்கான நோட்ஸு. நீங்கள் வந்து இதில் கொடுத்துருக்கிறத மட்டும் அந்த 3 யூனிட்ஸ் மட்டும் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அது உங்களுக்கு இப்போ குவார்ட்டர்லிக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சொன்னது புரியுதுங்களா. ஸோ இந்த பிடிஎஃபை பத்திரமா வச்சுக்கோங்க. அடுத்து ரொம்ப ஆஃபலிக்கும் ஆனுவலுக்கும் பப்ளிக்கும் படிக்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு 3 யூனிட்கான போயம்கான நோட்ஸு இதில் படிச்சுக்கோங்க. வெரி வெரி இம்பார்ட்டண்ட்கான கொஷின்ஸும் இருக்குது, நோட்ஸும் இருக்குது 1 லைன் ஆன்சரில். ஓகே, அடுத்த பிடிஎஃப் பார்ப்போம். இந்த நோட்ஸில் பாருங்கள், சினானிம்ஸில் லெசன் 1ல் என்னெல்லாம் படிக்கணும், லெசன் 2ல் என்னெல்லாம் படிக்கணும், லெசன் 3ல் என்னெல்லாம் படிக்கணும், இதில் இருக்கிற எல்லா சினானிம்ஸும் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. எக்ஸாம்ஸில் பப்ளிக்கில் ரிப்பீட்டடாக கேட்டது. ஸோ இது வந்து எல்லா சாப்டருக்கும் இருக்கும், எல்லா யூனிட்டுக்கும் இருக்கும். நீங்கள் வந்து 3 யூனிட்க்கு மட்டும் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஆண்டனிம்ஸ் லெசன் 1ல், லெசன் 2, லெசன் 3 சரிங்களா. இதை ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அடுத்தது அப்ரிவேஷன் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து காம்பவுண்ட் வேர்ட்ஸு, ஃபாரின் வேர்ட்ஸு, பிளெண்டட் வேர்ட்ஸு, இது எல்லாமே உங்களுக்கு அந்த 21 மார்க்ஸ் ஈஸியாக மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம். இடியம்ஸு, அதோட மீனிங்ஸு, பிரிட்டிஷ் இங்கிலீஷ், அமெரிக்கன் இங்கிலீஷ், கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு பிடிஎஃப். வேர்ல்டு டெஃபினிஷன், அதுக்கடுத்தது பொலைட் ஆல்டர்னேட்டிவ்ஸ், சிங்குலர் ப்ளூரல், கிளிப்டு வேர்ட்ஸு, அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா சிலபிஃபிகேஷன். இப்போ நம்ம ஒரு மாடல் கொஷின் பேப்பர் பார்த்தீங்களா, அதில் எல்லாமே கொடுத்துருக்கு, ப்ரிப்போசிஷன். ஸோ இந்த நோட்ஸு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து போயமில்
உங்களுக்கு என்னென்ன போயமில் என்னென்ன கேட்குறாங்க இல்லையா, ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் எல்லாம் இதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க, யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து கொஷின் ஆன்சர்ஸ் இதெல்லாம் பார்த்துக்கோங்க. போயமில் அப்ரிசியேஷன் கொஷின்ஸ் தான் கேட்பாங்க. ஸோ ஒரு கிளான்ஸ் பார்த்து வச்சுக்கோங்க. 3 யூனிட் தான் இப்போ உங்களுக்கு எக்ஸாம்ஸில் இருக்குது. ஸோ அதே மாதிரி ரெஃபரன்ஸ் டு த கான்டெக்ஸ்ட் இதுவுமே ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் பப்ளிக்லேயே கேட்டது அடிக்கடி. அடுத்து ப்ரோஸில் ஃபஸ்ட்டு சாப்டரில் போர்ட்ரேட் ஆஃப் அ லேடியில் எத்தனை கொஷின்ஸ் இருக்குது பாருங்கள். இம்பார்ட்டன்ட் மட்டும் இதில் கொடுத்துருக்கு. இதை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. 12 கொஷின்ஸ் இருக்கு இல்லையா, இந்த 12 கொஷின்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. பிடிஎஃப் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அடுத்து குயின் ஆஃப் பாக்ஸிங் ப்ரோஸ் 2ல், ஸோ இதுவும் பார்த்துக்கோங்க இந்த 9 கொஷினும். அடுத்து ப்ரோஸ் 3ல் ஃபர்கெட்டிங், ஸோ இதுவுமே மொத்தம் உங்களுக்கு எத்தனை கொஷின் இருக்குது, ஒரு 15 கொஷின்ஸ் இருக்குது இல்லையா. ஸோ இந்த 15 கொஷின்ஸுமே நல்லா பார்த்துக்கோங்க. அவ்வளோதான், இந்த 3 சாப்டர் மட்டும் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க, சரிங்களா. மற்றதெல்லாம் உங்களுக்கு ஆஃப் அலிக்கு தேவைப்படும். அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா டிஸ்கிரைபிங் ப்ராசஸ், ஸோ இதெல்லாம் உங்களுக்கு ப்ராசஸ் ஆஃப் கிளீனிங் எ ஃப்ளாஸ்க்கு, மேக்கிங் ஆப்பிள் ஜூஸு, இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதெல்லாம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து நோட்டீஸ் ரைட்டிங், இமெயில், அதுக்கடுத்தது பார்த்திங்கனாக்கா ப்ரோவர்ப்ஸு, ஆக்டிவ் பேசிவ் வாய்ஸு, ப்ரோஸோட பேராகிராஃப் கொஷின்ஸு, இந்த மாதிரி நோட்ஸ் கொடுத்து கூட நீங்கள் எழுதலாம். ஓகே, இன்ட்ரொடக்ஷன் கொடுத்துட்டு தீம், ஆத்தர் இதெல்லாம் கொடுத்து நீங்கள் எழுதுனீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் மார்க்ஸ் கிடைக்கும். நீங்கள் 3 சாப்டருக்கானது மட்டும் பாருங்கள். என்னை பொறுத்தவரையும் யூனிட் 1 யூனிட் 2 இதை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக நீங்கள் 2 ஈஸியாக அட்டன் பண்ண முடியும். அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா ஸ்டோரி பேராகிராஃப்ஸ் இதை பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ கண்டிப்பாக இந்த பிடிஎஃப் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். லெட்டர் ரைட்டிங்குமே வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ மிஸ் பண்ணாமல் படிக்க பாருங்கள், வெரி 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 இம்பார்ட்டன்ட். ஓகே, இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா ஒரு லைக் கொடுத்துட்டு ஹை பாயிண்ட்ஸ் கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்கள். தொடர்ச்சி வீடியோஸ் பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க கல்வி விஜய் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுவரையும் சப்போர்ட் பண்ண எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லி நம்ம வீடியோ முடிச்சுக்கலாம். அடுத்த ஒரு முக்கியமான ஒரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம். என்னென்ன வீடியோஸ் போட்டிருக்கோம் அப்படின்றது உங்களுக்கு பிளேலிஸ்ட் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், போய் பாருங்கள். உங்களோட வேல்யூபிள் கமெண்ட்ஸ் சொல்ல மறந்துடாதீங்க. வேறு என்ன வீடியோஸ் போடலான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஹை பாயிண்ட்ஸ் கொடுங்க, லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.